தீபாவளி பக்கத்தில் வந்துருச்சு. பச்சை பட்டாசு வாங்கலாமா வெடிக்கலாமா, ஹெல்த் ப்ராப்ளம் எதுவும் வராதா அப்படின்னு சொல்லி டைட்டில் போட்டிருக்கீங்களே டாக்டர். எங்க டாக்டர், ஒரே மழையா பெஞ்சுக்கிட்டு இருக்குது. நம்ம காசு கொடுத்து பட்டாசு வாங்கினாலும் வெடிக்க முடியுமான்னு தெரியலையே மழை பெஞ்சா அப்படின்னு கேட்குறீங்களா? கரெக்ட், அதே டவுட் எனக்கு இருக்கு. இருந்தாலும் டெல்லி கவர்மெண்ட்ல இத்தனை வருஷமா பட்டாசு வெடிக்கிறதையே தடை செஞ்சவங்க இப்போ வந்து ஸ்பெஷலா பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த கிரீன் கிராக்கர்ஸ் பச்சை பட்டாசு வெடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த பட்டாசு நம்ம வெடிக்கலாமான்னு தெரிஞ்சுக்கணுமே. ஃபர்ஸ்ட் இந்த பட்டாசு இங்க கிடைக்குமா? அப்படி கிடைக்குது அப்படின்னா இது நார்மல் பட்டாசு தானா இல்ல பச்சை பட்டாசா அப்படிங்கறத எப்படி வேறுபடுத்தி பார்க்கலாம். இந்த இருமல், தும்மல், சுவாச கோளாறு உள்ளவங்களுக்கு பிரச்சனை குறையுமா இந்த பட்டாசு உபயோகப்படுத்துறதுனால? இதோட விலை எவ்வளவு? எல்லாரும் வாங்கி பயன்படுத்த முடியுமா? எத்தனையோ கேள்விகள் நம்ம மனசுல எழுது இல்லையா? வாங்க இந்த வீடியோல ஒன்னொன்னா விடைய பார்ப்போம். முதல்ல இந்த பச்சை பட்டாசு தயாரிக்கிறதுக்கு ஸ்பெஷலா பர்மிஷன் வாங்கணுங்க. இது வந்து CSIR, கவுன்சில் ஃபார் சயின்டிபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச், நீரி, நேஷனல் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், இந்த இரண்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட்ஸ் பர்மிஷன் கொடுப்பாங்க. ஏன்னா இது பயன்படுத்துறதுனால சில முக்கியமான நன்மைகள் இருக்குங்க. சல்ஃபர் தாங்க பெரும்பாலான மக்களுக்கு அலர்ஜி. பட்டாசுல சல்ஃபர் இருந்துச்சுன்னா அந்த புகையில இருக்கக்கூடிய சல்ஃபர் அப்படிங்கிறது பயங்கரமா நம்மள பாதிக்குங்க. நிறைய பேருக்கு அலர்ஜி உண்டு பண்ணக்கூடிய சல்ஃபர், அது வந்து இல்லாதவாறு சல்ஃபருக்கு மாற்றா பேரியம் சால்ட் இந்த பச்சை பட்டாசுல இருக்கும். ஆனா சல்ஃபர் சுத்தமா இல்லைன்னு மினிமலா கொஞ்சமா சல்ஃபர் இருக்கும். ரெண்டாவது, இதோட சவுண்ட் அப்படிங்கிறது பட்டால் பயங்கரமா வெடிக்காதுங்க. இது 160 டெசிபல் பொதுவா வந்து நார்மல் பட்டாசுல இருந்துச்சுன்னா இதோட டெசிபல் அளவு சத்தம் கம்மி, கொஞ்சம் கம்மி. அதாவது 125க்கு கீழே தான் இருக்கும், அதுக்கு மேல போகாது. நம்ம காதுகளை பாதிக்காத வகையில இருக்கும். நிறைய பேருக்கு பட்டாசு வெடிச்சு கொயின்னு சத்தம் வந்து காது பிரச்சனை சரியா போயிடும். சில பேருக்கு அந்த கொயிங் பிரச்சனை வந்து வாழ்நாள் பூரா தொடருதுங்க, டின்னிட்டஸ் அப்படிங்கிற வகையில. ஏன்னா உள்காதோட சென்சிட்டிவான உறுப்புகள் அப்படியே டேமேஜ் ஆயிடுது. மெலிதான ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. மெலிதான ஒரு ஸ்ப்ரிங்கு அது ரொம்ப சவுண்டு கொடுக்கும்போது அந்த சவுண்டு வேவ்ஸே வந்து அந்த ஸ்ப்ரிங்கை வளைச்சிடும்ல, அந்த மாதிரி தாங்க உள்காது சில சமயம் சில பேருக்கு சென்சிட்டிவா டேமேஜ் ஆகலாம். அதனால சத்தம் கொஞ்சம் குறைவு இந்த பட்டாசு பயன்படுத்துறதுனால, காதுகளுக்கு சேஃப். மூணாவது, இந்த ஸ்பெஷலான பட்டாசு என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தண்ணீர், இப்போ மழையும் பெஞ்சுக்கிட்டு இருக்கு, தண்ணீர் வந்து வெளியே வருது பட்டாசு வெடிச்ச உடனே. அந்த பட்டாசு வெடிச்ச உடனே ஆட்டோமேட்டிக்கா தண்ணி வந்து அந்த பட்டாசோட புகையை மேலும் குறைக்குது. நாலாவது மிக முக்கியமான விஷயங்க, தடை செய்யப்பட்ட சில கெமிக்கல்கள், பேரியம், லித்தியம், ஆர்சனிக், லெட், இது நாலும் இந்த பட்டாசுல இருக்காது. மெயினா இந்த பச்சை பட்டாசு தயாரிப்பை யாரு ப்ரமோட் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் தான். சில கவர்மெண்ட் வந்து இதை இந்த பட்டாசு தான் பயன்படுத்தணும் அப்படிங்கிற கட்டாயத்தை கொடுக்குறாங்க, டெல்லி மாதிரி. ஆனா நம்ம ஊர்ல அந்த மாதிரி ஒரு கட்டாயம் கிடையாது. எதை வேணா பயன்படுத்தலாங்கிறது தான் இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய ரூல்ஸ். அதனால எல்லா பட்டாசுமே கிடைக்குங்க பட்டாசு கடையில. இப்ப நாம அதை பார்த்து வாங்கணும். ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இதனால வருமாங்கிறத நம்ம அடுத்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இதை எப்படிங்க கண்டுபிடிக்கிறது? கடைக்கு போனோன்னு பாத்தீங்கன்னா எல்லா பட்டாசும் இருக்கும். ஆனா குறிப்பா இந்த பட்டாசுல வந்து ஒரு QR கோடு இருக்கும், ஸ்கேன் பண்ணி நீங்க பார்க்கலாம். இன்னொன்னு மார்க்கிங் இருக்கும், இது கிரீன் கிராக்கர் பச்சை பட்டாசு அப்படிங்கிறதுக்கான மார்க்கிங் இருக்கும். இதை நீங்க பார்க்கணும். தமிழ்நாட்டில் தாராளமா இந்த பட்டாசு கிடைக்குதுங்க, எல்லா இடத்துலயுமே கிடைக்குது. ஆனா பெரும்பாலும் இந்த கவர்மெண்ட் அத்தாரைஸ்டு ஷாப்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி இடத்துக்கு போனீங்கன்னா கரெக்டா கண்டுபிடிச்சு வாங்கலாம். நீங்க பார்க்க வேண்டியது அந்த கிரீன் கலர் லோகோ, QR கோடு, ஸ்கேனர் இருக்கா அப்படிங்கிறது. முக்கியமான இன்னொரு கேள்வி நம்ம எல்லாருக்குமே வரக்கூடிய விஷயம் தான், டாக்டர் இதோட விலை அதிகமா இருக்குமே, நீங்க வேற பச்சை பட்டாசுக்கிறீங்க அப்படின்னீங்கன்னா, விலை வந்து ஒரு 15 to 20% தான் கூடுதல் நார்மல் பட்டாசை விட. ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப அதிகம் கிடையாது. இதோட விலை வந்து நார்மல் பட்டாசு ஒரு கம்பி மத்தாப்பு பாக்ஸ் 100 ரூபாய் இருக்குன்னா இந்த பாக்ஸ் வந்து 120 ரூபாய் இருக்கு. ஸோ அதனால நம்ம பட்டாசு வாங்குறோம்னு முடிவு பண்ணிட்டோம்னா இந்த வகையான பட்டாசு வாங்குறதுல பெரிய பிரச்சனை இருக்க போறது இல்ல. நார்மல் பட்டாசை விட கொஞ்சம் குறைவா வாங்க போறோம், அவ்வளவுதான். பட் இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அப்படின்னா, அதாவது நீங்க அந்த நார்மல் பட்டாசை விட்டுட்டு பச்சை பட்டாசு வெடிக்கிறதுனால என்டையரா உங்க பிரச்சனையே வராது. அதாவது ஆஸ்துமா ப்ராப்ளம் இருக்கிறவங்க, ஸ்மோக் அலர்ஜி இருக்கிறவங்களுக்குலாம் என்டையரா ப்ராப்ளமே வராதுன்னு சொல்ல முடியாது. இதுலயும் புகை வரதான் செய்யுது. ஆனா இதோட அளவுகள், இதோட நச்சுத்தன்மை எல்லாமே மிக மிக குறைவு, அவ்வளவுதான். மேலும் நார்மல் பட்டாசுல இருக்கக்கூடிய அந்த ஹார்ம்ஃபுல் தடை செய்யப்பட்ட கெமிக்கல்கள் இதுல இல்ல அப்படிங்கிறதுனால பெரிய பிரச்சனை எதிர்காலத்துல ஏற்படாது. சத்தம் குறைவு அப்படிங்கிறதுனால காதுக்கு நல்லது. ஏர் பொல்யூஷன், பொது சுகாதாரம் பொறுத்த வரைக்கும் நம்ம தீபாவளி நேரத்துல புகை மண்டலமா இருக்கக்கூடிய வான்வெளி அப்படிங்கிறது புகை மண்டலம் குறைவா இருக்கும். அதனால ஆஸ்துமா, COPD, சுவாச பிரச்சனைகள் இருக்கிறவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கங்க, மாஸ்க் இந்த மாதிரி போட்டுக்கங்க. மற்றபடி ரொம்ப சேஃபான சூப்பரான பட்டாசுங்க பச்சை பட்டாசு, வாங்கி பயன்படுத்துங்க. இந்த தகவலை உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இப்படி ஒரு பட்டாசு இருக்குன்னே சில பேருக்கு தெரியாது, அவங்களாம் இதை தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்க என்ன பிராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி இதுல இருக்கு அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, வாங்கி பயன்படுத்துறதுல. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் டாக்டர் கார்த்திக்.
கார்த்திகை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.